வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை உடல்நலத்தை சீரமைத்து உயிரித்த குருவே வாழ்க. அனைவருக்கும் வணக்கம், வாழ்க வளமுடன். இன்னைக்கு நாம உன்னை நீ அறிவாய் அப்படின்றது தான் பார்க்க போறோம். நம்மளை நாமே தெரிஞ்சுக்கிறது எப்படி? உலகத்துல பிறந்த அத்தனை மனிதர்களும் தன்னை உணரக்கூடிய அறிவையும் ஆற்றலையும் பெறுவதுதான் ரொம்ப கடினமான விஷயம். நாம மற்றவங்களை பத்தின ஒரு மதிப்பை கேட்டா ரொம்ப ஈஸியா சொல்லிடுவோம், இவங்க இந்த மாதிரி, இவங்களோட குணம் எப்படி அப்படின்னு. ஆனா நம்மை நாம் உணர்வது கூடியதுதான் மிக கடினமான ஒரு செயல். திருமூலர் அழகா சொல்லுவாரு, தன்னை அறிந்த தத்துவ ஞானிகள் முன்னை வினையை முடிச்சவிழ்ப்பார்கள், பின்னை வினையை பிடித்து பிசைவார்கள், சென்னியில் வைத்த சிவன் அருளாலே அப்படின்னு சொல்லுவார். அதாவது தன்னை அறியக்கூடிய அறிவு தான் அங்க ரொம்ப முக்கியம். தன்னை உணர்ந்த ஞானிகள் தான் உலகத்தையே வெல்ல முடியும் அப்படிங்கிறது தான் திருமூலர் ரொம்ப அழகா சொல்றார். நம்மை நாம் உணரணும், நமக்குள்ள இருக்கிற ஏற்ற தாழ்வுகளை நாம பார்க்க தெரியணும். இப்ப நம்ம மற்றவங்களை பத்தி நம்ம கிட்ட கேட்டோம்னா கரெக்டா சொல்லுவோம். அவங்க இந்த மாதிரி, உங்கள்கிட்ட கோபம் உங்களுக்கு அதிகமா வரும், இல்லை நீங்க அதிகமா கவலைப்படுவீங்க, இல்லை இந்த குறை இருக்கு அந்த குறை இருக்குன்னு ஈஸியா சொல்லக்கூடிய நம்மளால நம்ம கிட்ட என்ன இருக்குங்கிறத நிச்சயமா நம்ம தெரிஞ்சிருக்க மாட்டோம். நம்மளை பத்தி மற்றவங்க சொல்லும் போதுதான் அந்த ஒரு தெளிவு நமக்கு வரும். ஆனாலும் அதை ஏற்றுக்கிற மனப்பக்குவம் இன்னும் யாருக்கும் வரல இல்லையா? எதையுமே சுலபமாக நம்மளால ஏற்றுக்க முடியாது. ஏன்னா மகரிஷி ரொம்ப அழகாக சொல்லுவாங்க, தன் குறையை தானுணர்ந்து திருத்தம் பெற்றால் தருக்கொழியும் பிறரிடம் நட்பு ஓங்கும், மனம் ஒரு தூய நிலையை நாடி செல்லும் அப்படிங்கிறாங்க. அப்போது தன் குறை அப்படிங்கிறது இருக்குது இல்லையா? நம்மக்கிட்ட என்ன இருக்குது அப்படிங்கிறத நாம் பார்க்கணும். இதை ஒரு அழகான கதை மூலியமாக நான் சொல்கிறேன். ஒரு காடு, அந்த காட்டில் ஒரு புலி ரொம்ப பசியோடு நடந்து வந்துட்டுருக்கு. அப்போ எதிரில் ஒரு கழுதை வருது. அந்த கழுதை புலியை பார்த்துக்கிட்டே வருது. புலியும் கழுதையை பார்க்குது. ரொம்ப சந்தோஷமாக நடந்து வருது அந்த கழுதை. ஒரு மாதிரி டான்ஸ் ஆடிக்கிட்டே நடந்து வருது. அப்போ அந்த புலி கேட்குது, என்ன கழுதையாரே ரொம்ப சந்தோஷமாக வரீங்களே அப்படின்னு. ஆமாம், நான் ரொம்ப வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டேன், அதனால தான் ரொம்ப மகிழ்ச்சியாக வரேன், நீங்கள் சாப்பிட்லையா அப்படின்னு. உடனே புலி கழுதையை பார்த்துக்கிட்டே சொல்லுது, இனிமே தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுது. உடனே அது கழுதை சொல்லுது, நான் இப்போ தான் நீல கலர் புல்லை ரொம்ப அருமையாக இருந்தது, ரசித்து சாப்பிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லுது. புலி உடனே ஒரு நிமிஷம் குழப்பமாயிடுச்சு, என்னடா இது புல்லை நீல கலர்னு சொல்லுது அப்படின்னு சொல்லி புலி கேட்குது. புல்லு நீல கலர் இல்லை, பச்சை கலர், ஏன் இப்படி தெரியாமல் வளர்ற அப்படின்னு. உடனே கழுதை சொல்லுது, நான் இத்தனை வருஷமாக பிறந்ததுலேருந்து புல் சாப்பிட்றேன், புல்லோட கலர் என்னங்கிறது எனக்கு தான் தெரியும், என் புல் நீல கலர் தான் அப்படின்னு சொல்லுது, அடித்து சொல்லுது. உடனே புலி சொல்லுது, புலி பசித்தாலும் புல்லை தின்னாதுங்கிறது ஒரு பழமொழி, ஆனாலும் எங்களுக்கு புல்லோட கலர் என்னன்னு நல்லா தெரியும், புல் பச்சை கலர் தான், நீல கலர் இல்லை, நீ வளர்ற அப்படின்னு சொல்லுது. இது அதெல்லாம் இல்லை, நீல கலர் தான் அப்படின்னு திரும்பி திரும்பி சொல்லுது. இது இப்படியே ஒரு வாதமாக போய் 2 மணி நேரம் போராடி பார்க்குது புலி. சரி, இதுக்கப்புறம் சரி வராதுன்னு காட்டில் இருக்கிற சிங்கராஜா கிட்ட அந்த வழக்கை கொண்டு போகிறாங்க. சிங்கராஜா 2 பேரையும் விசாரிக்குது. அப்போ கழுதை சொல்லுது, சிங்கராஜா, நீங்கள் இந்த காட்டுக்கே அரசன், நீங்களே ஒரு முடிவை சொல்லுங்கள், நான் இத்தனை வருஷமாக பிறந்ததுலேருந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன், இந்த புல் நீல கலரில் தான் இருக்குது, நான் நீல கலர் தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன், ஆனால் இந்த புலி ஒத்துக்க மாட்டேங்குது, பச்சை கலர்னு சொல்லுது, நீங்கள் தான் இதுக்கு வழக்கை விசாரித்து சொல்லணும் அப்படின்னு சொல்லுது. உடனே புலி சிங்கராஜா கிட்ட சொல்லு, ராஜா நீங்களே சொல்லுங்க, புல்லு எங்கேயாவது நீல கலர்ல இருக்குமா, இந்த கழுதை என்கிட்ட 2 மணி நேரமா ஆர்கியூ பண்ணுது அப்படின்னு சொல்லுது. சிங்கராஜா 2 பேரையும் பார்க்குறாரு. கழுதையை பார்த்து சொல்றாரு, நீ சொல்றது தான் சரி, புல்லு நீல கலர் தான், நீ போ அப்படின்னு சொல்றாரு. உடனே புலி ரொம்ப அதிர்ச்சியாகி பார்க்கும்போது, இந்த புலிக்கு சரியான தண்டனை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கழுதை போகுது. அப்போ சொல்றாரு, நீ இனி 2 வருஷத்துக்கு பேசவே கூடாது, அதுதான் உனக்கு தண்டனை அப்படின்னு. புலி அதிர்ச்சியாக கேட்குது, என்ன ராஜா இது, உங்களுக்கும் தெரியும் எல்லாருக்கும் தெரியும் புல்லு பச்சை கலர் தான், அதை நான் நியாயமாக சொன்னேன், அதுக்கு போய் எனக்கு தண்டனை கொடுக்குறீங்களே அப்படின்னு. அதுக்கு தான் சிங்கராஜா சொன்னிச்சான், அது பச்சை கலருங்கிறது உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும், இதை போய் ஒரு கழுதைக்கிட்ட நீ யாரு, இது ஒரு புலி, ஒரு கழுதை மட்டும் இல்லை, வேட்டையாடக்கூடிய குணம் இல்லை, உனக்கு இருக்கிற அறிவும் திறமை, உன்னோட குணம் என்ன, இதெல்லாம் மறந்து நீ போய் கழுதைகிட்ட நீ பேசிட்டு இருந்து நேரத்தை வீணாக்கண இல்லையா, அதனால தான் உனக்கு இந்த தண்டனை, 2 வருஷம் வரைக்கும் நீ பேசக்கூடாது அப்படின்னு. அப்புறம்தான் புலிக்கு புரிஞ்சுது. இது மாதிரி தான் நம்மளும் என்ன செய்கிறோம், தன்னோட நிலை என்ன அப்படிங்கிறத நாம் உணர்றதே இல்லை. அவை ரொம்ப அழகாக சொல்லுவாங்க இல்லையா, கான மயிலாட கண்டிருந்த வான்கோழி தானும் அதுவாக பாவித்து தானும் தன் பொல்லாத சிறகை விரித்து ஆடினார் போலும் கல்லாதான் கற்ற கவி அப்படின்னு சொல்லுவார்.
அதாவது வனத்துல இருக்கக்கூடிய மயிலை பார்த்து வான்கோழியும் அதே மாதிரி ஆடுமா. அது மாதிரிதான் நாம தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயத்த தெரியாத ஒருத்தர்கிட்ட போய் சொல்லும் போது அது இந்த மாதிரிதான் முடியும் இல்லையா? நாம தெரிஞ்சுக்கிறது நிறைய இருக்கு. கல்லாதது உலகளவு, கற்றது கைமண்ணளவு, கல்லாதது உலகளவு இல்லையா? அப்போ நாம அதை தெரிஞ்சுக்கணும். ஒரு சின்ன கதை மூலியமா நான் இதை சொல்றேன். துர்வாச முனிவர் பார்வதி தேவியை பார்க்கறதுக்காக வரார். அப்போ பராசக்தி ரொம்ப சோர்வா ஒரு இடத்துல அமர்ந்திருக்காங்க. அப்ப துர்வாச முனிவர் பார்த்துட்டு கேட்கிறாரு, என்ன தேவி, இந்திரன் பூஜை பண்ணியிருக்காரு, உங்களுக்கு நிறைய மலர்களாலையும் இந்திரலோகமே விழா கோலமா இருக்கு, உங்களுக்கு பூஜை செஞ்சதுனால ரொம்ப ஆர்ப்பாட்டமாகவும் ஆரவாரமாகவும் பூஜை செஞ்சிருக்காரு. ஆனா நீங்க ஏன் இப்படி சோகமா உட்காந்துருக்கீங்க அப்படின்னு. அப்போ துர்வாச முனிவர்கிட்ட தேவி உடலை காமிக்கிறாங்க. எனக்கு உடல் எல்லாம் தழும்பா இருக்கு. இந்திரன் தன்னோட ஆடம்பரத்தை காமிக்கிறதுக்காக தங்க மலர்களால என்னை அர்ச்சனை பண்ணினாரு. அந்த அர்ச்சனை, அந்த மலர்கள் பட்டு பட்டு என் உடல் எல்லாம் தழும்பா இருக்கு. எனக்கு உடல் இந்த மாதிரி ஒரு பக்தியை நான் கேட்கலையே. உண்மையான பக்தி என்பது என்னன்னு தெரியுமா துர்வாசரே அப்படின்னு கேட்கிறார். நீங்களே சொல்லுங்க தேவி அப்படின்னு சொல்றார். எனக்கு இது மாதிரி ஏற்பட்ட இந்த தழும்புகள் மறையணும், உண்மையான அன்பு என்னன்னு நான் சொல்றேன். காசியில விசாலாட்சி கோயில்ல ஒருத்தர் இருப்பாரு, அவரை போய் பாருங்க அப்படின்னு சொல்றார். உடனே துர்வாச முனிவர் என்ன செய்றாரு, அங்க ஏதோ வைத்தியர் இருக்கார் போல இருக்குன்னு இவர் நினைச்சிட்டு இவர் போய் அங்க போய் பார்க்கிறார். அங்க போனா அந்த விசாலாட்சி அம்மன் சன்னதியில ஒரு பெரியவர் விழுந்து கண்ணீர் மல்க பக்தியோட கும்பிட்டுட்டு இருக்கார், சாமி கும்பிட்டுட்டு இருக்கார். இதுதான் தெரியுது, வேற யாருமே இல்லை. துர்வாசர் சுத்தி சுத்தி பாக்குறார், யாராவது வைத்தியர் இருக்காங்களா, யாராவது உட்காந்து. அவர் என்ன நினைச்சிட்டு இருக்காருன்னா, ஏதோ ஒரு ஞானி மாதிரி உட்காந்துருப்பாங்க, அவங்களதான் கூப்பிட்டு வர சொல்றாங்க தேவின்னு அவர் நினைச்சிட்டு இருக்காரு. ஆனா அங்க யாருமே இல்லைன்னு காசி முழுக்க சுத்திட்டு இவர் திரும்பி போய் துர்வாசர் முனிவர் போய் பார்வதி தேவியை பார்க்க போனா தேவி முன்ன விட ரொம்ப மகிழ்ச்சியா, ரொம்ப பொன்னுடலோட ரொம்ப பிரகாசமா உட்காந்துருக்காங்க. அப்போ துர்வாச முனிவர் கேட்கிறாரு, என்ன தேவி உங்களுக்கு குணமாயிடுச்சா, வைத்தியர் வந்துட்டாரா? நான் போய் பார்த்தேன், அங்க இல்லையே அப்படின்னு. நீங்க சரியா பார்க்கல துர்வாசரே அப்படின்னு சொல்லி, என்னோட அன்பு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, என்கிட்ட மற்றவர்கள் காமிக்கிற அன்பு, உண்மையான அன்பும் 2 சொட்டு கண்ணீரும் தான் உண்மையான அன்புங்கிறது. அதை நீங்க காசிக்கு போகும்போது ஒரு பெரியவர் விழுந்து வணங்கி அழுதுட்டு இருந்தார் இல்லையா, அதுதான் உண்மையான அன்பு, அதுதான் உண்மையான பக்தி. அப்போ அதை கொடுக்குறவங்க யாரோ அவங்கள்ட்ட தான் நான் உண்மையான அன்போட நடந்துப்பேன் அப்படின்னு அந்த தேவி சொல்லியிருக்காங்க. அப்பதான் துர்வாச முனிவருக்கு புரிஞ்சுது எது உண்மையான பக்தி அப்படிங்கிறது. நாமளும் அப்படிதான். பக்தினா நாம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், இறைவன்கிட்ட நாம ஏதாவது ஒண்ணு கொடுக்க சொல்லி கேட்கிறோம், அதை கொடுத்தா இறைவன் நல்லவர். அப்படி கொடுக்கலன்னா நீ உனக்கு கண்ணே இல்லை, எனக்கு நீ இப்படி ஒரு தண்டனையை கொடுத்துட்ட அப்படின்னு தான் நம்ம கேட்கிறோம். அப்போ நம்மளோட வேண்டுதல் அப்படிங்கிறது இறைவன் நமக்கு கொடுக்கறத பொறுத்துதான் சாமி நல்லவரா கெட்டவரானே நம்ம யோசிப்போம் இல்லையா? அப்படி இல்லாம நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு விளைவு உண்டு. இறைவன் எந்த செயல் நமக்கு கொடுத்தாலும் அதற்கு உண்டான விளைவுடன் தான் நாம் வாழ போகிறோம். இந்த பிறவி நாம எடுத்தது நாம நினைச்சிட்டு இருக்கோம் ஏதோ ஒன்று சாதிக்கன்னு. ஆனா இறைவனோடது என்னன்னா, வாழ்க்கை முழுவதும் நல்ல உணர்வுகளோடும் நல்ல எண்ணங்களோடும் அடுத்தவர் மனதை துன்புறுத்தாமல் தான் வந்த வாழ்க்கையை முழுமையாக வாழ்ந்து முழுமை பெற அடைவது ஒன்றுதான் உலகில் நாம் எடுத்து வந்த பிறவி பலன். அதை நாம் அடையிறதற்கு உண்மையான அன்போடு கூடிய பக்தி தான் சிறந்தது. இன்னைக்கு நாம உன்னை நீ அறிவாய் அப்படின்றத பார்த்தோம். இன்னும் வரும் நாட்கள்ல நிறைய தகவல்களோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.